வானளாவிய கட்டிடங்கள் வானத்தை துளைத்தாலும் தெருக்கள் உறங்காத நவீன நகரத்தின் மையத்தில் வாழ்வதற்கான போராட்டம் பலரின் அன்றாட யதார்த்தமாக இருந்தது. சிலருக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும், வீட்டுக்கு அழைக்க ஒரு இடத்தை கண்டுபிடிப்பதற்கும், மேசையில் உணவை வைப்பதற்கும் இது ஒரு நிலையான சண்டையாக இருந்தது. நகரம் ஒரு கடுமையான சூழலாக இருந்தது, அங்கு வலிமையான மற்றும் மிகவும் நெகிழ்வானவர்கள் மட்டுமே செழிக்க முடியும். ஆயினும் கூட, கான்கிரீட் மற்றும் எஃகுக்கு மத்தியில் நம்பிக்கை மற்றும் கருணையின் பாக்கெட்டுகள் இன்னும் இருந்தன, அங்கு அந்நியர்கள் நண்பர்களானார்கள் மற்றும் சமூகங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க ஒன்றுபட்டன. நகரத்தின் மீது சூரியன் உதித்தபோது, மரியா என்ற இளம் பெண் மற்றொரு நாளை எதிர்கொள்ள புறப்பட்டார். சில வாரங்களுக்கு முன்பு வேலையை இழந்திருந்தாள், புதிய வேலையை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். வருமானம் இல்லாமல், சேமிப்பு கணக்கு குறைந்து போனதால் தன் சிறிய குடியிருப்பை இழக்கும் தருவாயில் இருந்தாள். ஆனால் மரியா உயிர் பிழைக்க, இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்தார். அவள் தெருக்களில் நடந்தாள், எந்த வாய்ப்பையும் தேடி தன் வாழ்க்கையை மாற்றினாள். பின்னர் ஒரு நாள் அவள் ஒரு சிறிய சமூகத் தோட்டத்தில் தடுமாறினாள், அங்கு எல்லா தரப்பு மக்களும் தங்கள் சொந்த உணவை வளர்க்கவும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கவும் கூடினர். பரபரப்பான நகரத்தின் மத்தியில் ஒரு சிறிய சோலை, நம்பிக்கையும் கருணையும் தழைத்தோங்கியது. மரியா தோட்டத்தில் பணிபுரிந்தபோது அவளுக்கு நோக்கம் மற்றும் சொந்தமானது என்ற உணர்வை உணர ஆரம்பித்தது. அவள் புதிய நபர்களைச் சந்தித்தாள், நண்பர்களை உருவாக்கினாள், சமூக உணர்வைக் கண்டாள். அவள் வானத்தை பார்த்தபோது, உயிர் வாழ்வது என்பது நாள் முழுவதும் அதைச் செய்வது மட்டுமல்ல, செழித்து வளரவும், உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஒரு வழியைக் கண்டுபிடிப்பது என்பதை அவள் உணர்ந்தாள். அப்போது ஒரு பறவை அவள் தோளில் அமர்ந்து அவள் காதில் பிரபஞ்ச ரகசியங்களை கிசுகிசுத்தது.